தலா வருமானம் நாட்டு வருமானம் பை மக்கள் தொகை. தலா வருமானத்தோட ஃபார்முலா நாட்டு வருமானம் பை மக்கள் தொகை. தலா வருமானம் என்பது மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும். நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையில் வகுப்பதன் மூலம் தலா வருமானம் பெறப்படுகிறது. 1867-68 முதலாக தாதாபாய் நவ்ரோஜி வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற தனது புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியுள்ளார். 1934ஆம் ஆண்டில் சைமன் குஸ்னட் என்பவரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது. ஜிடிபியின் மதிப்பீடு புள்ளியியல் துறை அமைச்சரவையின் கீழே உள்ள மத்திய புள்ளியியல் அமைப்பு CSO ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கிறது. தொழிற்துறையின் உற்பத்தியை ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தி தொழில்துறை உற்பத்தி குறியீடு IIP, நுகர்வோர் விலை குறியீடு CPI போன்ற குறியீடுகளை வெளியிடுகிறது. மொத்த மதிப்பு கூடுதல் பொருளாதாரத்தில் ஒரு பகுதி தொழில் அல்லது துறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பை மொத்த மதிப்பு கூடுதல் GVA ஆகும். GVA GDP + மானியம் - வரிகள், நேர்முக வரி, விற்பனை வரி. மொத்த மதிப்பு கூடுதல்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். மனித மேம்பாட்டு குறியீடு HTI. மனித மேம்பாட்டு குறியீடு என்பது 1990ஆம் ஆண்டு பாகிஸ்தானின் முஹப் உல் ஹக் என்ற பொருளியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, வயது வந்தோரின் கல்வியறிவு மற்றும் வாழ்க்கை தரம் GDPயின் மடக்கை செயல்பாடு என கணக்கிடப்பட்டு வாங்கும் சக்தி சமநிலைக்கு PPP சரி செய்யப்படுகிறது. UNDPயில் வெளியிடப்பட்ட சமீபத்தில் மனித வளர்ச்சி மதிப்பீடுகளில் இந்தியா 189 நாடுகளில் 130வது இடத்திற்கு உயர்ந்துள்ளது என வெளியிட்டுள்ளது. 1990-2017 இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவின் HTIயின் மதிப்பு 0.427 இருந்து 0.640 உயர்ந்தது. இது கிட்டத்தட்ட 50% அதிகரித்து மில்லியன் மக்களின் வறுமையை போக்கி நாட்டின் குறிப்பிடத்தக்க குறியீடாக உள்ளது. மொத்த தேசிய மகிழ்ச்சி GNH என்ற வார்த்தையை 1972இல் உருவாக்கியவர் ஜிகமே சிங்கே வாங்கக் என்ற பூட்டான் அரசர். அவர் பம்பாய் விமான நிலையத்தில் நிதி காலங்கள் என்ற பத்திரிகைக்கு பிரிட்டிஷ் பத்திரிகையாளரின் நேர்காணலில் GNPயை விட GNH மிக முக்கியம் என்றார். 2011இல் ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறைக்கு மகிழ்ச்சி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது. உறுப்பு நாடுகள் பூடானை ஒரு எடுத்துக்காட்டாக பின்பற்றி மகிழ்ச்சியையும் நல்வழியையும் மகிழ்ச்சி என அழைத்தனர். அடிப்படை மனித குறிக்கோள் GNHஇன் 4 தூண்கள்: நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும், நல்ல ஆட்சி திறன், உளவியல் நலன், உடல் நலம், நேர பயன்பாடு, கல்வி, கலாச்சார பன்முகத்தன்மை, நல்ல ஆட்சி திறன், சமூகத்தின் உயர்வு, சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை, வாழ்க்கை தரம் ஆகியவை GNHஇன் 9 களங்களாக கருதப்படுகிறது. 2018இல் இந்தியாவின் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள்: சோனி கார்ப்பரேஷன், நெட்டில், ஹவுலட் பேக்கார்டு, ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், டாடா குழுமம், சிட்டி குழுமம், மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன், பெப்சி நிறுவனம், IBM, கோகோ-கோலா நிறுவனம். நாட்டின் சுற்றுகள்: 1வது ஜெனீவா, சுவிட்சர்லாந்து, 1947. 2வது அன்னிசி, பிரான்ஸ், 1949. 3வது டார்குவே, இங்கிலாந்து, 1950-51. 4, 5 மற்றும் 6 ஜெனீவா, சுவிட்சர்லாந்து, 1956, 1960-61, 1964-67. 7வது டோக்கியோ,
ஜப்பான் 1973 to 79, 1986 to 1994 8வது மற்றும் இறுதி சுற்று பண்டாடல் எஸ்டி உருகுவே. இதை உருகுவே சுற்று என அழைத்தனர். உலக வர்த்தக அமைப்பு WTO. உலக வர்த்தக அமைப்பு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். தலைமையகம் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. நோக்கம் வணிகத்தினை கட்டுப்படுத்துதல், அயல்நாட்டு வாணிபம். உறுப்பினர்கள் தலைமை இயக்குனர், துணை தலைமை இயக்குனர், 4 மற்றும் 80 உறுப்பு நாடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 அலுவலக ஊழியர்கள். குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் பிரைஸ். குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது அந்த பயிரின் சாகுபடியில் பல்வேறு செலவுகளை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட பயிருக்கு ஒரு விலை நிபுணர் குழுவால் நிர்ணயிக்கப்படுகிறது. குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவித்த பின்னர் இந்த பயிர்கள் பரவலாக வளர்க்கப்படும் இடங்களில் அரசு கொள்முதல் மையங்களை திறக்கும். எனினும் அந்த விவசாயிகள் தங்கள் பயிர் விளைபொருள்களுக்கு நல்ல விலையை பெற்றால் திறந்தவெளி சந்தையில் விற்க இயலும். மறுபுறம் திறந்தவெளி சந்தையில் விலை குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட குறைவாக இருந்தால் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு விற்பதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட விலையை MSP பெறுவார்கள். தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். இந்தியாவில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கி 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இச்சட்டம் தமிழ்நாட்டில் நவம்பர் 1, 2016 அன்று துவங்கப்பட்டது. தாங்கியிருப்பு பஃபர் ஸ்டாக். தாங்கியிருப்பு என்பது உணவு தானியங்களான கோதுமை மற்றும் அரிசி இந்திய உணவுக் கழகத்தின் மூலம் அரசாங்கத்தால் வாங்கப்படுகிறது. உபரி உற்பத்தி இருக்கும் மாநிலங்களில் விவசாயிகளிடமிருந்து கோதுமை மற்றும் அரிசியை FCI வாங்குகிறது. விவசாயிகளுக்கு அவர்களின் பயிர்களுக்கு முன்பே அறிவிக்கப்பட்ட விலை வழங்கப்படுகிறது. இந்த விலை குறைந்தபட்ச ஆதரவு விலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த பயிர்களின் உற்பத்தியை உயர்த்துவதற்காக விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக விதைப்பு பருவத்திற்கு முன்னர் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்ச ஆதரவு விலை அரசாங்கத்தால் அறிவிக்கப்படுகிறது. கொள்முதல் செய்யப்பட்ட உணவு தானியங்கள் களஞ்சியங்களில் சேமிக்கப்படுகின்றன. வாங்கும் சக்தி சமநிலை பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. வாங்கும் சக்தி சமநிலை என்பது வாங்கும் சக்தி தொடர்பான ஒரு கருத்தாகும். இது ஒரு பொருளாதார கோட்பாடாகும். ஒரு பொருளின் விலையுடன் சரி செய்யப்பட வேண்டிய தொகையை மதிப்பிடுகிறது. நாடுகளின் வருமான நிலைகள் மற்றும் வாழ்க்கை செலவு தொடர்பான பிற தொடர்புடைய பொருளாதார தரவு அல்லது பணவீக்கம் மற்றும் பணமாற்றத்தின் சாத்தியமான விகிதங்களை ஒப்பிடுவதற்கு வாங்கும் சக்தி சமநிலையை பயன்படுத்தலாம். சமீபத்தில் வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா 3வது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளது. சீனா மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறி அமெரிக்காவை 2வது இடத்திற்கு தள்ளியுள்ளது. தமிழ்நாட்டின் அதிக மற்றும் குறைவான MPI மாவட்டங்கள். முதல் 5 மாவட்டங்கள்: காஞ்சிபுரம், சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். கடைசி 5 மாவட்டங்கள்: தர்மபுரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், விருதுநகர், அரியலூர். தமிழ்நாட்டில் சில ஊட்டச்சத்து திட்டங்கள். புரட்சி தலைவர் MGR ஊட்டச்சத்து உணவு திட்டம், ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம், பொது ICDS திட்டங்கள் மற்றும் உலக வங்கி உதவியுடன் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள், பிரதம மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், மதிய உணவு திட்டம். இந்தியாவில் வரி விதிப்பின் வேர்கள் மனுஸ்மிருதி மற்றும் அர்த்தசாஸ்திர காலத்திலிருந்தே பின்பற்றப்பட்டது. தற்கால இந்திய வரிமுறையானது பண்டைய கால வரிமுறையை அடிப்படையாக கொண்டது. இந்தியாவில் முதலாக வருமான வரி
1860ஆம் ஆண்டு சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1857ஆம் ஆண்டு கழகத்தின் மூலம் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட அரசாங்கத்தின் மூலம் போடப்பட்ட ஆணையே வரி விதிப்பாகும். வருமானம். இந்திய நிறுவனங்கள், அயல்நாட்டு நிறுவனங்கள் ரூபாய் 50 கோடிக்குள் 25%, 40%. ரூபாய் 50 கோடிக்கு மேல் 30%, 40%. இந்தியாவில் அரசாங்கத்தினால் 3 அடுக்குகள் வரி வசூலிக்கப்படுகிறது. நடுவண் அரசால் எளிதில் வசூலிக்கக்கூடிய வரிகள் உள்ளன. இந்தியாவில் கிட்டத்தட்ட அனைத்து நேரடி வரிகளும் நடுவண் அரசால் வசூலிக்கப்படுகின்றன. பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி நடுவண் மற்றும் மாநில அரசாங்கங்களால் வசூலிக்கப்படுகிறது. சொத்துக்களுக்கான வரி உள்ளூர் அரசாங்கங்களால் வசூலிக்கப்படுகிறது. இந்தியாவில் நேரடி வரிகளை விட மறைமுக வரி மூலம் அதிக வரி வருவாய் வசூலிக்கப்படுகின்றது. இந்தியாவின் முக்கிய மறைமுக வரி சுங்க வரி மற்றும் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி GST ஆகும். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியின் அமைப்பு. GST மாநில பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. SGST மாநிலத்திற்குள். மதிப்பு கூட்டு வரி வாட் அல்லது விற்பனை வரி, கொள்முதல் வரி, பொழுதுபோக்கு வரி, ஆடம்பர வரி, பரிசு சீட்டு வரி மற்றும் மாநில கூடுதல் கட்டணம் மற்றும் வரிகள். மத்திய பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி CGST மாநிலத்திற்குள். மத்திய சுங்கத்தீர்வை, சேவை வரி, ஈடுசெய் வரி, கூடுதல் ஆயத்தீர்வை, கூடுதல் கட்டணம், கல்வி கட்டணம், இடைநிலை கல்வி மற்றும் மேல்நிலை கல்வி வரி. ஒருங்கிணைந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி IGST மாநிலங்களுக்கு இடையே 4 முக்கிய GST விகிதங்கள் உள்ளன. 5%, 12%, 18% மற்றும் 28%. காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்கள் போன்ற வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளுக்கான அனைத்து பண்டங்களுக்கும் இந்த வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றன. 1954ஆம் ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு பிரான்ஸ் ஆகும். தேய்வு வீத வரி விதிப்பு முறை. வளர்வீத வரி விதிப்பு, வருமான அதிகரிப்பு. விகித வரி விதிப்பு, வருமான அதிகரிப்பு. தேய்வு வீத வரி விதிப்பு, வருமான மாற்றம். வளர்வீத வரி விதிப்பு, வரியும் அதிகரிக்கும். விகித வரி விதிப்பு, வரி குறையும். தேய்வு வீத வரி விதிப்பு, எப்போதும் ஒரே வரி. வளர்வீத வரி விதிப்பு, எடுத்துக்காட்டு வருமான வரி. விகித வரி விதிப்பு, எடுத்துக்காட்டு நிறுவன வரி. தேய்வு வீத வரி விதிப்பு, எடுத்துக்காட்டு விற்பனை வரி. வரிக்கும் கட்டணத்திற்கும் உள்ள வேறுபாடுகள். வரி டாக்ஸ், கட்டணம் பேமெண்ட். வரி என்பது எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அரசாங்கத்திற்கு கட்டாயமாக செலுத்துகின்ற செலுத்துகையாகும். கட்டணம் என்பது பணிகளை பயன்படுத்துவதற்காக செலுத்துவதாகும். பொதுவாக அரசாங்கத்தின் வருமான இனங்களில் ஒன்றாக வரி மேலோங்கியுள்ளது. கட்டணம் என்பது ஒரு குறிப்பிட்ட நன்மைகளுக்கான தனிச்சலுகைகளை பெற்றிருந்தாலும் பொதுநல ஒழுங்குமுறையின் சிறப்பான முதன்மை நோக்கமாகும். வரி என்பது கட்டாய செலுத்துகையாகும். கட்டணம் என்பது தன்னார்வமாக செலுத்துவதாகும். ஒரு தனிப்பட்ட நபரின் மீது வரி விதிக்கப்பட்டால் அதனை அவர் செலுத்த வேண்டும், இல்லையெனில் அவர் தண்டிக்கப்படுவார். மாறாக பணிகளை பெற விருப்பமில்லை எனில் கட்டணம் செலுத்த தேவையில்லை. வரி செலுத்துபவர்கள் நேரடியாக எவ்வித சலுகைகளையும் எதிர்பார்க்க முடியாது. உதாரணம்: வருமான வரி, அன்பளிப்பு வரி, சொத்து வரி மற்றும் மதிப்பு கூட்டு வரி VAT வேல்யூ ஆடட் டாக்ஸ். கட்டணம் செலுத்துவதன் மூலம் நுகர்வோர்கள் நேரடியாக சலுகைகளை பெறுகின்றனர். உதாரணம்: முத்திரை வரி, ஓட்டுநர் உரிமை கட்டணம், அரசாங்க பதிவு கட்டணம். குறிப்பிட்ட சில தகவல் தொழில்நுட்ப பொருளாதார மண்டலங்கள். வளர்ச்சியை மேலும் அதிகப்படுத்தும் பொருட்டு சென்னை வட்டார பகுதிகளை தவிர 2 அடுக்கு நகரங்களான கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, ஓசூர் மற்றும் சேலம் ஆகியவை தகவல் தொழில்நுட்ப முதலீட்டிற்கான இடங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதனை எளிதாக்குவதற்காக
எல்காட் நிறுவனம் பின்வரும் 8 இடங்களில் எல்கோசெட்ஸ் ஐடி குறிப்பிட்ட பொருளாதார சிறப்பு மண்டலங்கள் நிறுவியுள்ளது. சென்னை சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி, மதுரை இலந்தைக்குளம், மதுரை வடபாலஞ்சி கிண்ணிமங்கலம், திருச்சிராப்பள்ளி நாவல்பட்டு. மாநிலத்தின் அலகுகளை அமைக்க விரும்பும் நிறுவனங்களுக்கு எல்கோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் மூலம் வசதிகள் வழங்கப்படுகிறது. புதிய இடங்களில் எல்கோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தேவை மற்றும் நம்பகத்தன்மையின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. வரைபட தகவல் தொழில்நுட்ப கொள்கை 2018-2019. திருநெல்வேலி கங்கை கொண்டான், சேலம் ஜாகிர் அம்மாபாளையம், ஒசூர் விஸ்வநாதபுரம். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் ஜனவரி 16, 2016. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் என்பது இந்திய அரசின் ஒரு முன்முயற்சி திட்டமாகும். இதன் முதன்மையான நோக்கம் தொழில் தொடங்குவதற்கான தொடக்க முயற்சிகளை ஏற்படுத்துதல், வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் வளங்களை உருவாக்குதல் ஆகும். ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் ஏப்ரல் 5, 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் என்பது பச்சை புல்வெளி நிறுவனம் அமைப்பதற்காக குறைந்தபட்சம் 10 லட்சத்துக்கும் 1 கோடிக்கும் இடையில் ஒரு பட்டியல் ஜாதியினர் அல்லது பட்டியல் பழங்குடியினர் மற்றும் ஒரு வங்கி கிளைக்கு ஒரு பெண் கடன் பெறுபவர் என கடன் வழங்கி வங்கிக் கடன்களை எளிதாக்குவதே இத்திட்டமாகும்.